இந்த தை திருநாளுக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான பொங்கல் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு ஸ்பெஷல்னால் ஒரே ஒரு சின்ன இன்க்ரீடியண்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். எல்லார் வீட்லேயுமே தை திருநாள்னால் கண்டிப்பாக சக்கரை பொங்கல் இருக்கும். சக்கரை பொங்கல் இல்லாமல் தை திருநாளா அதெல்லாம் சான்ஸே கிடையாது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இதுக்கு ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு மெஷர்மெண்ட் தான். ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நார்மல் பச்சரிசி தான், மாவு பச்சரிசி கிடையாது. அது கூடவே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும். இதை ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் கழுவாதீங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அந்த ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். இது நல்லா குழஞ்சி வரணும். அப்போ தான் பொங்கல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நல்லா குழைய வேக வைக்கணுன்னா 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எடுத்துக்கோங்க. நான் நார்மல் கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். கிளாஸ் எல்லார் வீட்லேயுமே அவைலபிளாக இருக்கும். அதுக்காக வேண்டி நார்மல் கிளாஸ்லேயே வச்சுருக்கேன். இப்போ குக்கர் மூடி விசில் போட்டதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா சிம் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் சிம்மில் வேக விடணும். இப்போ அது வேகிற கேப்பில் வெல்லம் நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதில் நிறைய தண்ணி இருக்கும். அதுக்காக வேண்டி தான் நான் 150 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா தண்ணி ஊற்றி கரையட்டும். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அரிசியும் பருப்பும் நல்லா குழைய வெந்து வந்திருக்கு. ஒரு வாட்டி உங்களுக்கு தேவைன்னா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ சைடில் வெல்லமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெல்லத்தை சும்மா கரைச்சி விட்டாலே போதும். எந்த ஒரு பாகும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சும்மா கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த டஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் 150 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வெல்லத்தை ஆட் பண்ணுவோ இல்லை குறைச்சிக்கோ. உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. நீங்கள் அது ஒரு வாட்டி நல்லா மசிச்சு விடணும்னா முன்னாடியே மசிச்சு விட்டுக்கணும். எனக்கு நல்லா குழஞ்சிருக்கு, அதனால நான் மசிக்கலை. ஏன்னா வெல்லம் ஊற்றுனதுக்கப்புறமா உங்களால் ரொம்ப அது இது பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி நல்லா குழச்சி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா அதை கலரி விட்டுக்கோங்க. வெல்லம் சாப்பாடோட வெல்லம் நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். கட்டிகள் இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அது நல்லா கலர அது ஈஸியாக அந்த கட்டிகள் எல்லாமே உடஞ்சிரும். இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம ஃபைனல் ஸ்டேஜ்க்கே வந்துட்டோம். தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா உருகி வரணும். அப்போ தான் நம்ம முந்திரியெல்லாம் போட்டால் நல்லா அது இதாகும். இப்போ நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா ஒரு 10 போல் முந்திரி பருப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடச்சி வச்சுருக்கேன். அந்த முந்திரி பருப்பை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா ரெட்டாக செவக்கிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் திராட்சை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். திராட்சை புளிக்குன்றதுனால நான் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் க்ரீன் கிரேப்ஸோ இல்லை கருப்பு திராட்சை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா ஒரு பால் சைஸ்க்கு வர்ற அளவுக்கு அதை நல்லா கலரி விட்டுக்கணும். இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம முந்திரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளித்த முந்திரியும் இது பொங்கலில் எடுத்து கொட்டிக்கலாம். இது கொட்டின பிறகு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா அது வேகணும். நல்லா ஒரு அந்த சிம்லேயே வெந்துருச்சுன்னா உங்களுக்கு பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ தான் நம்மளுடைய கீ இன்க்ரீடியன்ட்னு நான் சொல்லுவேன். ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் இந்த மாதிரி நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்க்கும் போது என்ன ஆகும்னா அதனோட ஸ்வீட்னஸ் இன்னும் என்ஹான்ஸ் ஆகி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா இன்னும் கூட நிறைய கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா அதை வேக விட போகிறோம். இதை நல்லா வேக விட்டதுக்கப்புறம் சுட சுட சக்கரை பொங்கல் ரெடி. நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரான சக்கரை பொங்கல் இப்போ ரெடி. இந்த தை திருநாளுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட முந்திரி திராட்சை தாராளமாக சேர்த்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும்.
டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு கோயில் ஸ்டைல் சக்கரை பொங்கல் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருந்தது பச்சை கற்பூரம் போட்டதுனால. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.